ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். என்னென்னா டெய்லியும் பயங்கரமான சம்பவம் தானே அப்படி கேட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுங்க. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, கமருதீன் வினோத் மிகப்பெரிய ஒரு ரூல் பிரேக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கமருதீன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது இவங்க மட்டும் தான் பண்ணாங்க கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சீசனில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் இது இவங்க பண்ணதுனால ஹைலைட் ஆகிடுமோன்ற ஒரு பிரச்சனை தான். என்னென்னா, பிக் பாஸோட ரூலில் ஒரு முக்கியமான ரூல், நாமினேஷன் பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நேற்று நைட்டை பார்த்தீங்கன்னா கலை அண்ட் திவாகர் நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அதிலே சொல்லியிருப்பாங்க, நம்ம கமருதீன் நான் விஜய் பார்வதிக்கு உள்ளே போட்டுறணும் அப்படின்னு. சரி, இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன ஆகுப்புன்னு தெரியும். பார்த்தா இப்போ வந்துட்டு நம்ம கமருதீன் அண்டு நம்மளுடைய வினோத் ரெண்டு பேரும் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கண்ணியத்துக்கு உள்ளே போட்டலாம், இன்னொருத்தர் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. இது தேவையா அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஏன்னா ஏற்கனவே சும்மா போன ஓனத்துக்கு வேட்டில் விட்ட கதையாக வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஓடினுக்குது. அதுவும் கமருதீனுக்குலாம் வந்துட்டு அங்கே விஜய் சேதுபதி எபிசோடில் இருந்தாவே காலியாரு. அவர் போட்டு பொழக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அந்த டைமில் இந்த மாதிரி நாமினேஷன் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்றது என்னோடய கருத்து. பட் அதை பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக வினோத்துக்கு நேற்று சம்மடி வந்துச்சு. அதுலேயே நைட்டே ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த வீட்டில் நான் அதிக நாள் இருந்தால் தான் அந்த காசை வச்சு நான் என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் விஜய் பார்வதிக்கிட்ட. அப்பயே விஜய் பார்வதி யோசிச்சிருப்பாங்க என்னென்னா, ஐயோ இப்போ தான் நம்மளுடைய பிரச்சனைக்கெலாம் சப்போர்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க, அதில் இவர் இப்படி மாறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ காலையில் இந்த மாதிரி வந்துட்டு நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணதுனால ஏற்கனவே ரூல்ஸ் பிரேக்குன்னு பிக் பாஸ் டென்ஷன் ஆகிறதுனால இதை ஒரு விஷயமாக கொண்டு கடைசியில் வர சனிக்கிழமை வச்சு செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பதப்பதைப்பு தான். ஏன் அப்படின்னா, வாரம் அடி வாங்குறாங்களே, ஒரு நாளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், மற்றவங்களை அடிக்கட்டும். ஏன்னா இவங்க அடி வாங்குறதுனால நிறைய பேர் தப்பிச்சு போகிறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ், அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க ஆடியன்ஸை, நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீனை பற்றி பேசுகிறாங்க, விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வினோத், இப்போ நேற்று சேதுபதி சொன்னதுனால வினோத், திவாகர், மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. ரம்யா ஜோலேருந்து, கெமிலேருந்து, பிரவீன் ராஜ், விக்கல் சக்கரம் எல்லாம் பாருங்கள், எஃப்ஜே, கனி, சபர் எல்லாம் பாருங்கள், அப்படி ஜாலியாக இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் வேண்டாமேன்றதான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் ஆல்ரெடி கமலஹாசன் அவர்கள் இருக்கும்போதே நம்ம அமுதவானன் இன்னொருத்தவங்களே கலாச்சிருப்பார். திரும்பவும் இதை பண்ணுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.